ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ளட்டரில் வந்து எப்படி ஒரு டேட் பிக்கர் வந்து பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸோ கைஸ், நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம இந்த ஃப்ளட்டரில் எப்படி வந்து ஒரு டேட் பிக்கர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேட் பிக்கர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட்டை வந்து செட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிளுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேட் டைம், ஓகேங்களா. ஸோ டேட் டைம் அப்படின்றது சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டேட் பிக்கருக்கு அதாவது டேட் அசைன் பண்ணுறதுக்கான ஒரு இது டேட் ஃபார்மேட்டு, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து செலக்ட் டேட், ஓகே. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேட் பிக்கரை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து ஒரு பட்டன் நம்ம கிளிக் பண்ணுற மூலயமா டேட் பிக்கரை வந்து ஓப்பன் பண்ண முடியும், ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபியூச்சர் அண்ட் இது வாய்டு எதையுமே ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து டேட் பிக்கர்லேருந்து டேட் எடுக்கிறதுக்கு இது பண்ண போகிறோம். ஓகே, பிக் டேட்டு அண்ட் இது வந்து ஏசிங் மெத்தட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ இதுக்கப்புறம் வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது செட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம டேட் டைம் பிக் பண்ணுறத ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ டேட் டைம் அண்ட் இதில் வந்து பிக்டு டேட், ஓகேவா. ஸோ இந்த ஒரு வேரியபிளில் தான் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன், அதாவது எப்படின்னா ஒரு டேட் பிக்கருக்கான ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அவைட் ஷோ டேட் பிக்கர் அப்படின்னு சொல்லி மெத்தட், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இனிஷியலாக வந்து 3 இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். கான்டெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு டேட்டு, லாஸ்ட் டேட்டு. ஸோ கான்டெக்ஸ்ட் யூஸ்வலாக வந்து அந்த இதுக்காக யூஐ அந்த டேட்டா அனுப்புகிறீங்க இல்லை ஏதாவது இது மெயின் அந்த கான்டெக்ஸ்ட்டில் தான் இதாகும் அப்படின்ற மாதிரி. அண்டு ஃபஸ்ட் டேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டோட ரேஞ்சு எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி லிமிட் செட் பண்ணுற மாதிரி. அண்ட் டேட் டைமில் இயர் வந்து ஒரு 1990 அப்படின்னு. அண்ட் லாஸ்ட் டேட், ஸோ லாஸ்ட் டேட் வந்து நான் சேம் டேட் டைம் ஒரு 2200 அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேட் பிக்கருக்கான ஒரு இது லைக் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த பிக்டு டேட் அப்படின்றது வந்து என்ன பண்ணோன்னா நமக்கு அந்த டேட் பிக்கரை வந்து ட்ரிகர் பண்ணிவிடும். அண்ட் அது மூலயமா வந்து நம்ம எந்த டேட் செலக்ட் பண்ணுறோமோ அந்த டேட்டை வந்து பிக்டு டேட்டில் எடுப்போம், ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட்டு இஃப் ஒரு கண்டிஷன் எழுதுகிறேன், அண்டர்ஸ்கோர் பிக்டு டேட், சாரி பிக்டு டேட், அண்டர்ஸ்கோர் இல்லையா, ஓகே. ஸோ இந்த ஒரு வேரியபிளை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இது வந்து நாட் ஈக்குவல் டு நல், ஓகேங்களா. ஸோ நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து செட் ஸ்டேட்டில் நான் வந்து செலக்டட் டேட்டுக்கு இதில் வந்து அசைன் பண்ண போகிறேன் இந்த பிக்டு டேட்டை. ஸோ பிக்டு டேட், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இடத்துல செலக்டட் டேட்டில் போய் உட்காரும். இன்கேஸ் நம்ம டேட் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து நமக்கு அங்கே தெரியாது, ஓகேங்களா. அண்ட் இப்போ இதை நெக்ஸ்ட் நம்ம வந்து யூஐயில் வந்து காட்டணும், ஓகேங்களா. ஸோ யூஐயில் டெக்ஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து
selector date dot to string அப்படின்னு கொடுக்கணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டுக்கு வந்து கீழே ஒரு எலிவேட்டட் பட்டன் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த பட்டனில் வந்து ஓகே டைரெக்டாக வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஹைஃபன் பிக் டேட். ஓகே. அண்ட் இந்த சைல்டில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு. அண்ட் இந்த டெக்ஸ்ட்டில் வந்து நான் பிக் டேட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பட்டனில் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கோம் மெத்தடு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த ஒரு மெத்தட் கால் ஆகும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து உள்ள டேட் பிக்கர் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த டேட் பிக்கரில் நம்ம எதாவது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து செலக்டட் டேட்டில் வந்து உட்காரும். இல்லை அப்படின்னா வந்து செலக்டட் டேட் எம்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்டட் டேட் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நான் வந்து no date selected. ஓகே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இன்கேஸ் நான் செலக்ட் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு நோ டேட் செலக்டட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் காட்டும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் டேட் காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நோ டேட் செலக்டட் அப்படின்னு சொல்லி வருது. நான் பிக் அ டேட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டேட்டோட இது வந்து தெரியுது. அண்ட் இதில் வந்து நான் 17 அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2026/4/70 அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த டேட் பிக்கர் வந்து காண இது. ஸோ சிம்பிள் டேட் பிக் இது. அண்ட் இதில் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட் பிக்கரில் நமக்கு இன்கேஸ் இது வந்து ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் யூஐலாம் சேஞ்ச் பண்ணணும், இது கலர் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா நம்ம பில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதோட தீமை வந்து நம்ம மாற்ற முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஷோ பிக்கரை நீங்கள் வந்து ஹோவர் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன இதில் வந்து இருக்குது அப்படின்றது தெரியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் விட்ஜெட் ஃபங்க்ஷனில் பில்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் இது வந்து விட்ஜெட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த யூஐயை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ பில்டரில் கான்டெக்ஸ்ட் அண்டு சைல்டு. ஓகேங்களா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறது தீம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த தீம் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதில் கொடுக்க போகிற தீம் தான். ஸோ யூஸ்வலாக டேட்டா அப்படின்றதுல வந்து கலர் ஸ்கீம்ஸ் தான் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா.
ஸோ தீம் dot of context கலர் ஸ்கீம்ஸ் ஓகேங்களா. ஸோ கலர் ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, ஆன் சர்ஃபேஸ், ப்ரைமரி, செகண்டரி அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இந்த கலர் ஸ்கீம்ஸில் வந்து கான்ஸ்ட் நான் இப்போதைக்கு வந்து லைட் கலர்ஸ்க்கு மட்டும் இது பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து கலர் ஸ்கீம்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு, டார்க்கு அண்டு இன்னும் ஒரு 4-5 இது இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. கலர் ஸ்கீம்ஸ் டாட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஹை கான்ட்ராஸ்ட் டார்க்கு, ஹை கான்ட்ராஸ்ட் லைட்டு ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே தான் வந்து நமக்கு கலர் ஸ்கீம்ஸில் வந்து வர்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் வந்து டார்க் மோடு, லைட் மோடுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுதான் அது. அண்ட் இதில் வந்து நான் ப்ரைமரியில் கலர்ஸ் டாட் டீப் பர்பிள் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆன் ப்ரைமரியில் கலர்ஸ் டாட் ஒயிட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல டேட் பிக்கர் தீம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குள்ள. ஸோ இந்த டேட் பிக்கர் தீமில் தான் வந்து நம்ம கொடுக்க போகிற அந்த இது ஓகேங்களா, டேட் பிக்கருக்கான இது. ஸோ ஹெட்டர் அண்டு இது லைக் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்டரு அண்டு இது வந்து உள்ளே இருக்குது. ஸோ இதுக்கேற்றாப்படியே வந்து இதோட காம்பனன்ட்ஸ் உள்ளே வந்து இருக்கும் ஓகேங்களா. இப்போ டேட் பிக்கர் தீம் டேட்டா அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அண்ட் இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் ஓகேங்களா. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபஸ்ட்டு கலர்ஸ் டாட் ஒயிட் அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். கலர்ஸ் டாட் ஒயிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஓகேங்களா. ஸோ ஹெட்டருக்குமே வந்து பேக்ரவுண்டு, ஃபோர்க்ரவுண்டு அண்ட் ஸ்டைலு அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஹெட்டரோட பேக்ரவுண்ட் கலர் ஓகேங்களா. ஸோ கலர்ஸ் டாட் டீப் பர்பிள் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டரோட ஃபோர்க்ரவுண்டு. ஸோ ஃபோர்க்ரவுண்ட் கலர்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட் வந்து நம்ம செட் பண்ணக்கப்புறம் ஃபோர்க்ரவுண்ட்னா உள்ளே இருக்க கலர்ஸ். ஸோ இது வந்து எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகும். கலர்ஸ் டாட் ஒயிட் ஓகேவா. ஓகே. அண்ட் இதில் வந்து இன்னொரு இது இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா இன்னைக்கு டேட் ஓகேங்களா. டுடேவை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஜஸ்ட்டு டுடே அப்படின்ற ஆப்ஷனுக்கு நமக்கு பேக்ரவுண்ட் கலர், பார்டரு, அந்த ஷெல் இருக்குங்க இல்லையா, அது வந்து தனியாக நம்ம அதை மட்டும் ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஓகேங்களா. ஸோ டுடேக்கான பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கலர்ஸ் டாட் ஆரஞ்ச் ஓகே. இங்கே வந்து ஒரு எரர் காமிக்குது. ஸோ என்ன அப்படின்னா the argument material color assigned to the parameter widget state property color ஓகே. ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக வந்து widget state property அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா widget state property all. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா விட்ஜெட்ஸுமே இதில் உள்ள அந்த டுடே அப்படின்றதுக்கு நம்ம கொடுக்குறப்ப அந்த இதுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. செட் ப்ராப்பர்ட்டி ஆளுன்றப்ப எல்லா இதுக்கும் ஓகேங்களா. ஸோ கலர்ஸ் டாட் ஆரஞ்ச் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக சைல்டில் வந்து சைல்டு அப்படின்றது கொடுத்துக்கிறேன். அண்ட் இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் கைஸ், இது வந்து நம்ம தீம்க்கான இது. ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா.
கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், நமக்கு வந்து இந்த இது வந்து நமக்கு லைக் டீப் பர்பிள் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கலரில் இருக்குது. அண்ட் செலக்டட் இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. ஸோ இதெல்லாமே வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த இது. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேட்டோட ஃபார்மேட்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நான் வந்து மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா, லைக் இந்த இடத்துல ஃபஸ்ட் டேட் லாஸ்ட் டேட் மாதிரி இனிஷியல் டேட்டும் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். லைக் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இந்த டேட் தான் இருக்கணும் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டேட் டைம் டாட் நவ் இப்படியும் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டேட், இந்த டேட் தான் எனக்கு இனிஷியலாக செட் பண்ணும் அப்படின்னு நினச்சா அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி இந்த டேட் பிக்கர் செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த டேட் பிக்கர் பிக் பண்ண டேட்டை என்னென்ன ஃபார்மேட்லலாம் சேஞ்ச் பண்ண முடியும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். ஸோ இப்போ வந்து நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.